இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெர்ரியை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. ஸ்ட்ராபெர்ரியில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க அதிகப்படியான கொழுப்பை கரைக்கிற தன்மை ஸ்ட்ராபெர்ரிக்கு இருக்குது. இந்த லீஃப் எல்லாத்தையும் முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிக்க உதவும் அமிலங்களின் உற்பத்தியை தூண்டும் திறன் இந்த ஸ்ட்ராபெர்ரிக்கு இருக்குது. ஸ்ட்ராபெர்ரியில் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறனால நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கலை போக்கும் தன்மை ஸ்ட்ராபெர்ரிக்கு இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் கே, செலினியம், அயோடின் போன்ற பலவிதமான சத்துக்கள் இதில் இருக்குது. தைராய்டு போன்ற நாளமில்லா சுரப்பிகள் சீராக இயங்க இது ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ ஸ்ட்ராபெர்ரியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெர்ரியை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது செல் வளர்ச்சியை மேம்படுத்தி ஸ்கின்னுக்கு பளபளப்பை தருது, தோலில் ஏற்படும் சுருக்கத்தை போக்குது, நமக்கு இளமை தோற்றத்தை தருது. இன்றைக்கி நம்ம பிளெண்டர் ஜார் யூஸ் பண்ணி ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு எடுத்து வச்சிடலாம். சீனி 4 டீஸ்பூன், 8 ஸ்ட்ராபெர்ரியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பால் 180 ml எடுத்திருக்கேன். இப்போ பிளெண்டர் ஜாரில் எல்லாத்தையும் போட்டு அடிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். சீனி பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கிங்க. பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.